பதிலே சொல்லாம இருக்க. நேற்று ஆடிப்பெருக்குக்கு மேட்டு டேமை திறந்து விட்ட மாதிரி பொலபொலன்னு பொழந்து கட்டின. இப்போ பதிலே இல்லை. நேற்று நீ பேட்டிங் ஆடின. ஃபார் ஏ சேஞ்ச் இன்னைக்கு நான் பேட்டிங் ஆடுறேன். சாப்பிடுமா. சாப்பிடாம யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடு. காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் சாப்பிடு. ஜாம் போடாம சாப்பிடுற? ஜாம் போட்டுக்குமா. இல்ல, எனக்கு ஜாம் பிடிக்காதுப்பா. நல்லது எதுவுமே உனக்கு பிடிக்காது. இந்தா தண்ணி குடி, கொஞ்சம் குடிமா. ஏண்டி ஃப்ரீயா கிடைச்சா ஃபினாயில கூட மோருன்னு நினைச்சு குடிச்சிருவோம் போல இருக்கு. அளவுக்கு மீறி எதுவுமே ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான். அது ஃபுட்டு விஷயமா இருந்தாலும் சரி, பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி. இங்க பாரு, அளவுக்கு மீறி சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, அது அஜீரணத்துல கொண்டே விடும். அதானே பார்த்தேன். என்னை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு பொழுதே போகாத. ஏங்க, இதுக்கு மேல நான் கம்மியா சாப்பிட்டு நான் என்ன அழகி போட்டிக்கா போறேன்? இதுக்குதான் நான் உங்க கூட உட்காந்து சாப்பிடுறதே இல்ல. இதை எங்க விட இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேச முடியுமா? போதும் போதுமா, ப்ளீஸ் நிறுத்து. திருப்பி ஆரம்பிச்சிடாத. என்ன நான் சொன்னது தப்பு தான். ஒரு நாளைக்கு பலூன் மாதிரி வெடிப்பல்ல, அப்பா பாத்துக்கிறேன். இன்னொரு பிரெட் சாப்பிடுமா. ஐயோ போதும்பா. காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதே இல்ல. இன்னைக்கு உங்களுக்காக தான், உங்க கம்பெனிக்காக தான்ப்பா சாப்பிட்டேன். இருமா இரு, ஏன் அவசரப்படுற? உட்கார். நான் தான் சொன்னேன்ல உனக்கு, நானே கார்ல கொண்டு உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன்னு. அப்புறம் எதுக்கு நீ அவசரப்படுற? ஏமா, அப்புறம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ பேர் என்ன? அதாம்மா இப்போ ரீசெண்டாக கூட ஆக்சிடென்ட் ஆச்சே, அனு. அனுமா, அவளை நானும் அம்மாவும் நேற்று ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு அவளை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்னம்மா சர்ப்ரைஸாக இருக்கா இல்லை ஷாக்கிங்காக இருக்கா? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆஸ் யுவர் பேரண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறதானே முறை. என்ன காவியா, நேற்று நைட் நீ பிரமாதமாக பேட்டிங் ஆடினா, இன்னைக்கு நான் அப்பா வந்துட்டு கொஞ்சம் சுமாராவது ஆடணும்ல? அப்பா அது வந்து என்னம்மா டெபாசிட் காலியான எம்எல்ஏ மாதிரி ஆயிட்டா. இரு, கொஞ்சம் மிச்சத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். பாவமா அவன் ஃப்ரெண்டு அனு இந்த வயசுல உனக்காக போய் சொல்லி அவ அப்பா கிட்ட எங்க எதிரிலே அடி வாங்கினா. இந்த கலாட்டாவால தான் 2 நாளா காலேஜுக்கும் வராம போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா. என்னம்மா காவியா, என்ன ரிலாக்ஸா இப்படி உட்காந்துருக்க? காலேஜுக்கு போகணுமா? மணி ஆயிடுச்சு பார். சீக்கிரம் கிளம்பு வா. என்ன இந்த பார், இப்படியே விட்டா இருக்கிற 3 நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் நீ மிஸ் பண்ணிடுவ. பாத்துக்கோ, சீக்கிரம் வா.